ஹாய், வணக்கம். கர்ப்பிணி பெண்களுக்கும், குழந்தை பிறந்த பெண்களுக்கும் ஒரு சின்ன கருத்து. ஃபுட்டு வந்து இப்போது நிறைய பெண்கள் இப்போ குழந்த பிறந்து நல்லா ஃபுட்டு எடுத்துக்கிறதே கிடையாது. அதுவும் மதர் இருக்கிற பிள்ளைங்களும், மதர் இல்லாத பிள்ளைங்களும் சரி, ஃபுட்டு கொஞ்சம் பார்த்து எடுத்துக்கணும். காலையில் வந்து நீங்கள் பால், ராகி, கஞ்சி, இட்லி, சாம்பார், ஒரு வாழைப்பழம், ஒரு ஆப்பிள் சாப்பிட்லாங்க. மத்தியானம் வந்து நீங்கள் சாப்பாடு, கீரை, பருப்பு, சாம்பார், தயிர் கொஞ்சம். கீரை வந்து நீங்கள் ரெகுலராக வாரத்தில் ஒரு 3 நாள் சாப்பிட்ணுங்க கண்டிப்பாக. இதில் ப்ளஸ் முருங்கைக்கீரை ரொம்ப நல்லது. முருங்கைக்கீரை நீங்கள் நல்லா சாப்பிட்ணும். அது நல்லா ஹெல்த்தி கொடுக்கும். அதனால நீங்கள் வந்து அதை சாப்பிடுங்க. உடம்பும் ஹெல்த்தியாக இருக்கும், பாப்பாவுக்கும் ஹெல்த்தியாக இருக்கும். பால் வரலன்னா கூட அது ப்ராப்ளம் இருக்காது. அது சாப்பிடுங்க. அப்புறம் மாலை வந்து ஈவினிங் வந்து நீங்கள் பால், சூப்பு, கடலை, வேர்க்கடலை, பேரிச்சம்பழம், ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி இதை சாப்பிட்லாங்க ஈவினிங்கில் நீங்கள். நைட்டு வந்து நீங்கள் வந்து டிஃபனுக்கு இட்லி, சாம்பார், லைட் ஃபுட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். தோசை, காய்கறி, சைட் டிஷ்ஷும் சாப்பிட்லாம். தினமும் நீங்கள் வந்து தண்ணி மெயினாக 8 லிட்டர்லேருந்து 10 கிளாஸ் தண்ணி நீங்கள் கண்டிப்பாக குடிக்கணுங்க. அது உங்களுக்கு தண்ணி குடிச்சு குடிச்சு போராக இருக்குன்னா ஒரு இளநீர் அப்படியும் நீங்கள் குடிக்கலாம். அதுவும் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உடம்புக்கு. இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் உடம்பும் நல்லாயிருக்கும். வெளி ஃபுட்டு நீங்கள் அவாய்ட் பண்ணணும். ஏன்னா நிறைய பேர், எனக்கும் 2 பொண்ணு இருக்காங்க. அவங்க வெளி ஃபுட்டு நான் கொடுக்குற இது சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா சொல்லி சொல்லி தருவேன். இப்போ வந்து அது குடையுது, இது குடையுது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி பெண்கள் கஷ்டப்படக்கூடாதுன்னு என்னோட பிள்ளைகளுக்கும் சரி, மற்ற பிள்ளைகளுக்கும் சொல்லணும் இந்த அம்மாவுடைய சின்ன கருத்து. அவ்வளோதான். இந்த சேனலுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது நான் புதுசாக வெளியிடுறேன். உங்கள் சப்போர்ட் இருந்தால் தான் நான் கொஞ்சம் பண்ண முடியும். ஏதாவது தப்பாக பேசியிருந்தா ஐம் சாரிங்க. கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்க ப்ளீஸ்.